வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில், ஆனைமலை, பொள்ளாச்சி. பொள்ளாச்சி ஆனைமலையில் மாசாணியம்மன் திருக்கோயில் பிரசித்தி பெற்றது. எல்லா அம்மன் கோயிலும் அம்மன் ரூபமானது அமர்ந்து அல்லது நின்ற நிலையில் காட்சியளிப்பார்கள். ஆனால் இத்திருக்கோயில் எங்கும் காணப்படாதபடி மாசாணியம்மன் 17 அடி நீளத்தில் படுத்து கிடக்கும் கோலத்தில் அம்மன் மயான அம்மனாக நெற்றியில் பெரிய பொட்டுடன் ₹1 நாணயத்துடன் கண்கள் விரித்து திறந்த நிலையில் தலையில் நெருப்பு ஜுவாலையின் கவசத்துடன் காண்பதற்கே மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய தோற்றத்தில் 4 கைகளை உயர்த்திய நிலையில் சட்டி, சூளம், நாகம், டமரு ஆகியவற்றுடன் கம்பீரமான பிரம்மாண்டமான தோற்றத்துடன் காட்சியளித்து மயான காளியா பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். முன்னொரு காலத்தில் ஆனமலை, நன்னூர் எனவும் இப்பகுதி மன்னரால் ஆளப்பட்டு வந்தது. மன்னரின் படைத்தளபதியாக இருந்தவர் கோசர். இவருக்கு சயனி என்ற பெண் பிள்ளை இருந்தார். சயனிக்கு மகிழன் என்பவருக்கு திருமணம் முடித்து வளைகாப்பு நடத்தி தாய் வீட்டிற்கு அழைத்து வந்தார் கோசர். சயனிக்கு மாம்பழம் மீது அதிகம் பற்றுள்ளவள் என்பதனால் மகளுக்கு மாம்பழங்கள் வாங்கி கொடுத்து வந்தார். ஒரு நாள் சயனி தன் தோழி வீட்டுக்கு சென்று அங்குள்ள ஏரிக்கு குளிக்கச் சென்ற போது ஏரியில் வந்த மாம்பழம் கண்டு அதனை எடுத்து சாப்பிட்டாள். ஆனால் அந்த மாம்பழம் மன்னரின் தோட்டத்திலிருந்து வந்தது என்பதனால் மன்னரின் மாம்பழம் உண்ட சயனி கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் மன்னர் சயனிக்கு மரண தண்டனையை வழங்கினார். கோசரும் மகிழனும் எவ்வளவு முறையிட்டு கேளாது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கர்ப்பிணி பெண் மரணத்தால் ஊரில் மழை பெய்யாது பஞ்சம் ஏற்பட்டது. வறுமையில் இருந்த ஊர் மக்களுக்கு சயனி கர்ப்பிணி பெண்ணாகி அம்மனாக வைத்து வழிபட்டால் ஊரில் பஞ்சம் நீங்கி வளம் பெற்று வாழ்வார்கள் என்ற அருள்வார்க்குக்கு இணங்கி மக்கள் மாசாணியம்மன் திருவுருவத்தை வடிவமைத்து வழிபட்டனர். இங்கு பிள்ளை பேறு வேண்டுபவர்கள், நீதி வேண்டி வருபவர்கள் இன்று மாசாணியம்மன் வேண்டுதலை நிறைவேற்றி அருள் புரிந்து வருகிறாள் என்பது ஐதீகம். நீதிக்கள் இக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. வாழ்வில் பொன், பொருள், நகை போன்றவற்றை வாங்கியவர்கள் இல்லை என்று பொய் கூறுபவர்கள் மற்றும் குலதுரோகம் செய்பவர்கள் பழி தீர்க்க இக்கோயிலில் மிளகாய் வாங்கி இங்குள்ள ஆட்டுக்கல்லில் அரைத்து நீதிக்கல்லில் பூசி வேண்டுதல் வைத்தால் ஏமாற்றியுள்ள 90 நாட்குள் தானே வந்து மன்னிப்பு கேட்டு பொருளை திருப்பித் தருவார்கள் என்பது மாசாணியின் வாக்கு. மாசாணியின் தீர்ப்பானது வெட்டு 1 துண்டு 2 என்னும் பேச்சு வழக்குக்கு ஏற்ப எந்த கருணையுமின்றி தன்னை நம்பி நாடி நீதி கேட்டு வரும் உண்மையான பக்தர்களுக்கு கண்ணீருக்கு உடனே பதிலுக்கும் ஒரே அம்மன் மாசாணி அம்மன் என்பது சுற்றுவட்டார வழக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு 3/8/2025 அன்று எங்கள் சேவையாளர் குழு மாசாணியம்மன் திருக்கோயில் சேவைக்கு சென்று எங்களது குறை தீர்க்கும் மாசாணிக்கு சேவை செய்த அம்மனின் திருவருளோடு தாயானவள் பூ, மாலை, தாம்பூலம், வளையல் ஆகியவற்றை எங்களுக்கு ஆடிப்பெருக்கென்று அளித்து எங்கள் சேவையை மனமாற செய்து முடித்தார்.